ஒவ்வொரு நாளும் 2 பாடல்களுக்கு பொருளை சிந்தித்து கொண்டு வருகின்றோம். ரொம்ப அற்புதமாக மாணிக்கவாசக பெருமானாக இருக்கக்கூடியவர் திருவண்ணாமலை தலத்தில் பாடி அருளி கொடுத்த 20 பாடல் திருவெம்பாவை. மார்கழி மாசத்தில் பெண்கள் இருக்கக்கூடிய நோன்பு என்று சொல்லக்கூடிய பாவை நோன்புக்காக ஆண்டாள் பிராட்டியார் பாடி கொடுத்து அருளியது திருப்பாவை. அந்த 2 பாடல்களுக்கு நாம் பொருளை சிந்தித்து கொண்டு வருகின்றோம். இது சிந்திக்கிறதுனால நமக்கெல்லாம் என்ன நன்மை அப்படின்னா, ஆண்டாள் பிராட்டியார் எப்படி சூடி கொடுத்த சுடர்கொடியாக ஆனாலோ, எப்படி பகவானையே தன்னுடைய கணவனாக அடைந்தாலோ, அது மாதிரி பகவானை ஒத்த கணவர் நமக்கு அமைவார் என்பது திண்ணம். இன்னொன்று, செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய 16 வகையான செல்வம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைத்து கடைசியில் சொர்க்கத்தினுடைய பதவியும் திருக்கைலாயத்தினுடைய பதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று இந்த திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் அதே மாதிரி திருப்பாவையும். அதனால் பக்த கோடிகள் அடியார் பெருமக்கள் தொடர்ந்து இந்த 60 பாடல்கள், இந்த மார்கழியில் மட்டும் இந்த 60 பாடல் நம்ம பாடி சிந்தித்தோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன எல்லாம் நினைக்கிறோமோ அத்தனை பரிசும் நமக்கு கிடைக்குமா. அதுபோல இங்கு நேற்றைய தினத்தில் 14வது பாடல் அவர் நிறைவு செய்தோம். நேற்றைய தினத்தில் திருவெம்பாவை. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், சீரொரு கால் வாய் ஓவால் சித்தம் கலிகூற, நீர் ஒரு கால் ஓவா நெடும் தாரை கண் பணிப்ப, பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால், பேர் அறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆம் ஆறும், ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால், வார் உருவ பூன் முளையிர் வாயார நாம் பாடி, ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். ரொம்ப அற்புதமான ஒன்றை இங்கு நமக்கு சொல்லியிருக்கிறார். கச்சு என்று சொல்லக்கூடிய உருமாறும் அழகிய அணிகலன்களை பூண்ட முளை உண்ட முளை உடைய பெண்ணே, இவள் ஒவ்வொரு காலத்திலும் எம்பெருமானே எம்பெருமானே என்று வாய் ஓயாமல் சொல்லுவாள். சதா சர்வகாலம் பகவானுடைய நாமத்தையே சொல்லுவாளாம். சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அதனால சொல்றார், ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், சீரொரு கால் வாயோவால் சித்தம் கலிகூற. சாதாரணமாக இந்த உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லை. இந்த உதட்டளவில் மட்டும் இறைவனை வழிபாடு செய்யக்கூடாது. அப்போ எப்படி உள்ளூர இறைவனை வைத்து வழிபாடு செய்யணும்? அது எப்படி உள்ள அன்போடு அப்படின்னா, ஒரு சில காலம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போ பெரியபாளையத்தம்மன் இடத்துல வந்து வணங்கி அங்கு இருக்கக்கூடிய அனைத்து பரிவார தேவதைகளையும் வணங்கி இறைவன் 10 திங்கள் கழித்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போனதுக்கப்புறமா ஒரு குழந்தையை கொடுக்கிற பொழுது, அந்த குழந்தை பிறந்த அன்றைய தினத்தில் அந்த தாயும் தந்தையும் எந்த அளவுக்கு அந்த குழந்தை மேலே ஒரு அன்பை செலுத்துகிறார்களோ, எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த அன்பு என்பது தூய்மையாக இருக்குமா. 10 வருஷம் நமக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம்னா அந்த குழந்தை மேலே எவ்வளவு அன்பு செலுத்துவோமோ அது மாதிரி ஆண்டவன் மீது அன்பு செலுத்தணுமா. அப்போனா என்ன அர்த்தம்? உள் அன்போடு உள்ளம் கலிகூற. அப்போனா என்ன அர்த்தம்? இந்த சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலிகூற, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணுமா. சில நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடாத ஏதாவது கிடைச்சா நம்மெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். இப்போ உங்களுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து திருப்பதிக்கு போகிறீங்க. அப்படி அந்த திருப்பதிக்கு செல்லுகிற பொழுது, திருப்பதிக்கு போன உடனே
நேராக உங்களை யாராவது அழைத்து கொண்டு போய் சுவாமி கிட்ட இருந்து சுவாமியை தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பக்கத்தில் நிற்க வச்சு நம்மளை தரிசனம் பண்ண வச்சா நமக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. சரி, இங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம். ஸ்ரீரங்கநாதரை பக்கத்தில் இருந்து பாதத்தை அப்படி தொட்டு வணங்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சா நமக்கெல்லாம் எவ்வளோ புண்ணியமாக நினைப்போம். அதே மாதிரி திருவண்ணாமலை போகிறோம் அல்லது திருச்செந்தூர், அந்த மாதிரி தலங்கள் போயிட்டு இறைவன் பக்கத்திலிருந்து பாதத்தை தொட்டு வணங்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கற்பனை. அந்த அளவுக்கு சந்தோஷமாக இறைவனை வழிபாடு செய்யணுமா. அதனால தான் இங்கே சொல்கிறார், ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவால் சித்தம் கலிகூற நீர் ஒரு கால் ஓவா நெடும் தாரை கண் பணிப்ப. கடவுளை வணங்குற பொழுது கண்ணில் இருந்து நீர் வரணுமா. ஆனால் இப்போல்லாம் நாம் அப்படியா வணங்குறோம்? அதெல்லாம் இல்லை. லிஸ்ட்டு போட்டு வணங்குறோம். கடவுள்கிட்ட எப்படி லிஸ்ட்டு? கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறோம், வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம். குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்காக வேண்டுதல் அங்கே போயிடுது எல்லாமே. அந்த குழந்தை நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், மறுபடியும் அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். இப்படி தான் நம்மளுடைய மாய சுழற்சிக்குள்ளே போயிட்டே இருக்கிறோம். ஆனால் என்றைக்காவது அந்த வேண்டுதலை நாம் இறைவனிடத்தில் வைக்காம, இறைவா நீ நல்லா இரு அப்படின்னு சொல்கிறோமா? நீ சௌக்கியமானு கேட்குறோமா? உங்களுக்கு பிரசாதம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறோமா? ஏங்க இறைவன் தான் நமக்கு கொடுக்குறாரு, நாம் எப்படி கேட்குறது? அப்படி அல்ல. இறைவனையும் வாழ்த்தணுமா. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அப்போ அந்த இறைவனை வாழ்த்தணும், கண்ணார காணணும், வாயார வாழ்த்தணும். இறைவன் நம்மை வாழ்த்துவாரா? இல்லை இறைவனை நாம் வாழ்த்தணும்னா இல்லையா? இறைவனை நாம் வாழ்த்தணும். ஏன்னா அப்படி வாழ்த்துகிற பொழுது நமக்கெல்லாம் இறைவன் நமக்கு என்ன தரணுமோ அதை தருவார். அப்போது இறைவனை வாழ்த்துவதுன்னா, இப்போ நீங்கள் தெரிஞ்சவங்க தேவாரம் பாடலாம், தெரியாதவங்க திருவாசகம் தெரிஞ்சால் படிக்கலாம், தெரியலன்னா என்ன பண்ணுறது? அப்போது இறைவனுடைய நாமத்தை மனதில் சொல்லுகிற பொழுது ஆனந்த கண்ணீர் வரணுமா. அந்த அளவுக்கு நம்ம உள்ளன்போடு நம்ம கொடுக்கலையேன்னு தான் வேண்டுறோம். ஏதாவது குடு அப்படி தான் கேட்குறோம். ஆனால் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து வள்ளலார் சொல்கிறார். அப்போது அந்த உடம்பு நனைகிற மாதிரி அழணுமா இறைவன்கிட்ட. எதுக்கு? சுவாமி இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது, இந்த பிறவி கொடுத்ததற்காக உனக்கு நன்றின்னு அந்த இருகரம் கூப்பி இறைவனுக்கு நன்றி சொல்லணுமா. அதுக்கப்புறம் இன்னொன்று, இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லும். அதை விட இன்னொன்று, மனைவி இல்லாமல் எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க, மனைவி இருந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அதுக்கப்புறம் கணவர் இருந்து சில பேர் கஷ்டப்படுறாங்க, கணவர் இல்லாமல் சில பேர் கஷ்டப்படுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இருந்து சில பேர் கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகள் இல்லாமல் சில பேர் கஷ்டப்படுறாங்க. உண்டா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றார். ஆனால் இறைவன் அப்படி கொடுத்ததை வைத்து திருப்தி என்று சொல்லக்கூடிய மன நிறைவோடு இறைவனை, அதனால தான் போதும் என்று சொல்லக்கூடிய மனமே பொன்னான பொன் செய்யும் மருந்து. போதும் என்று நினைக்கணுமா இந்த மனசு. ஆனால் அது நினைக்குதா? இன்னும் வேணும் வேணும்னு நினைக்குது. அப்போது இறைவன் பால் வேண்டுகின்ற பொழுது, இறைவனை இருகரம் கூப்பி வணங்குகின்ற பொழுது இந்த கண்களில் நீர் என்று சொல்லக்கூடியது இந்த உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அவ்வளவு வருமா. அப்படி ஒரு கருணையோடு இறைவனை வணங்குவாளாம். அப்படிப்பட்ட நீரொரு கால் ஓவா நெடும் தாரை கண்பணிப்ப. இன்றைக்கும் சில நேரத்தில்
சில தலங்களுக்கு போனோன்னா அங்கே பார்க்குற பொழுது பார்த்த உடனே நமக்கு ஆனந்த கண்ணீர் வரும். அப்பா சுவாமியை பார்த்துட்டோம். இந்த 48 நாள் மண்டலாபிஷேகம் மாதிரி 48 நாள் விரதம் இருப்பாங்க ஐயப்ப சுவாமிக்கு. 48 நாள் பழனி யாத்திரை போகிறதுக்கு விரதம் இருப்பாங்க. 48 நாள் சில அம்பாள் ஆலயத்துக்கோ எதற்காவது ஒன்று விரதம் இருப்பாங்க. அது மாதிரி எல்லாம் விரதம் இருந்து போகிற பொழுது அந்த இறைவனை காணுகின்ற பொழுது ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும் பாருங்க. அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு கண்ணில் தார தாரையாக வருதான் கண்ணீர். அப்படி தார தாரையாக வருகிற பொழுது பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால், வேற எந்த கடவுளையும் சிவனை தவிர வேற எந்த கடவுளையும் வணங்க மாட்டார். என்னைக்கும் பார்த்தீங்கன்னா சைவத்திற்கு ஒரு பக்தர்கள், வைணவத்திற்குன்னு ஒரு பக்தர்கள். சிவனை வணங்குறவங்க பெருமாளை கும்பிட மாட்டாங்க, பெருமாளை வணங்குறவங்க சிவனை கும்பிட மாட்டாங்க. காஞ்சிபுரத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. இந்த வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வருவார் பட்டாச்சாரியார். ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வழியாக வந்து தான் அந்த காலத்தில் வந்து அந்த வழி தான் இருந்தது. இது நான் சொல்லலை, காஞ்சி புராணம் சொல்லுது. இவர் என்ன பண்ணுவாரா, ஏகாம்பரேஸ்வரனுடைய கோயில் காம்பவுண்டை கூட பட்டாச்சாரியார் பார்க்க மாட்டார். தலையில் முக்காடு போட்டு தான் வருவார். தலையில் முழுசாக அந்த எல்லை அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, காம்பவுண்ட் ஆரம்பம்னு, அது மாதிரி அந்த மதில் சுவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முக்காடு போட்டுருவார். அதை என்ன சொல்லிட்டு பாராயணம் பண்ணிட்டு போவாராம், நாராயணா 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 பாராயணம் பண்ணிட்டு போவாராம். அப்போது ஒரு நாள் சிவபெருமான் ஏகாம்பரேஸ்வரர் கேட்டாராம், யாருக்கிட்ட, வரதராஜர்கிட்ட போய் கேட்டாராம், சுவாமி ஏன் உன் பக்தன் இப்படி பண்ணுறான் அப்படின்னாராம். சுவாமி பக்தர்கள் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்வேன்னாராம். அப்படின்னா உன் பக்தனுக்கு ஒரு அறிவுரை ஏதாச்சும் சொல்லி அவனை என்னையும் கொஞ்சம் வணங்க சொல்லேன் அப்படின்னாரான். அதுக்கு இவர் சொன்னாரான், சுவாமி அந்த திருவிளையாடலை தாங்களே பண்ணுங்களேன் அப்படின்னாரான். சரி அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் காகத்தினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு நேராக ஏகாம்பரேஸ்வரனுடைய கோயில் காம்பவுண்டு மேலே அவர் அந்த மதில் சுவர் மேலே உட்கார்ந்துருந்தார். இப்போ அந்த வழியாக பட்டாச்சாரியார் வரார். அப்படியே வந்து அவள் பார்த்துட்டே இருக்க, இவர் கீழே குனிஞ்சிக்கிட்டே என்ன சொல்கிறார், நாராயணா 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 பாராயணம் பண்ணிகிட்டே வரார். வந்த உடனே இந்த காக்கா என்ன பண்ணுச்சான், எப்படியும் ஒரு செங்கல் ஒன்று அங்கே பாதி அரைக்கல் இருந்தது, அந்த செங்கல்லை தூக்கி அப்படி தலை மேலே தள்ளி விட்டது. இந்த காக்கா காலால் அப்படி கொஞ்சம் தட்டி விட்டது. தட்டி விட்ட உடனே இந்த மண்டையில் விழுந்தது. தலையில் விழுந்த உடனே கொஞ்சம் லைட்டாக அடிபட்டு அதிலிருந்து உதிரம் வடியுது, ரத்தம் வடியுது. இப்போ பட்டாச்சாரியார் அந்த மேலே போட்டிருந்த துப்பட்டா என்று சொல்லக்கூடிய மேலே போடக்கூடிய டவலை எடுத்து அங்கோஸ்திரத்தை எடுத்து அப்படி வெளியில் விட்டுட்டு இப்போ பார்த்தாராம், அந்த காக்காயை அப்படி பார்த்தாராம். அப்படி பார்த்த அடுத்த வினாடி சொன்னாராம், சிவன் கோயில் காம்பவுண்டை இடித்த காக்கா நீ வாழ்கன்னார். எவ்வளவு துவேஷம்னு பாருங்க. சிவன் கோயில் காம்பவுண்டை இடித்த காக்கா நீ வாழ்கன்னாராம் பட்டாச்சாரியார். அப்போதான் நாராயணர் ஒரு வார்த்தை சொன்னாரா, என்ன சொன்னாரா, சுவாமி இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் தான் சொன்னார், நான் சொல்லலை, அவர் சொன்னார் அப்படின்னாரா. அவர் தான் சொன்னாரா, சிவன் கோயில் காம்பவுண்டை இடித்த காக்கா நீ வாழ்க்கைன்னு சொன்னார். மண்டையில் ரத்தம் கொட்டுது. நாராயணர் மேலே உள்ள பக்தியினால சிவன் கோயில் காம்பவுண்டில் இருந்து ஒரு செங்கல் விழுந்ததற்கு அவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சாராம். யாரு, பட்டாச்சாரியார். அப்படி ஒரு கதை காஞ்சிபுரத்தில் நடந்த கதை. இது வந்து விளையாட்டுக்காக செவி வழி கதை இல்லை, காஞ்சிபுரம் வரலாற்றிலேயே இந்த கதை இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, பெருமாளை வணங்கக்கூடியவர்கள் சிவனை வணங்க மாட்டாங்க, சிவனை வணங்கக்கூடியவர்கள் பெருமாளை வணங்க மாட்டாங்க. அப்போது இந்த பெண்கள், சிவனை வணங்கக்கூடிய பெண்கள் இங்கே சொல்கிறாங்க, நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பார் ஒரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால். மற்ற எந்த தெய்வத்தையும் அவள் வணங்க மாட்டாள். இப்போயும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா சைவத்திற்கும் வைணவத்திற்கும் சண்டை நடக்கும். ஆனால் அதுக்கு ஒரு உதாரண கதை சொல்லணும். என்னென்னா, மகாபாரதத்தில் 13வது நாள் அபிமன்யு இறந்திருக்கின்றான். சதா சர்வகாலமும் கையில் இன்னைக்கும் செச்சை அப்படின்ற ஒன்று இருக்குது. செச்சை அப்படின்னு
எங்கள் குருநாதர் வாரியார் சுவாமிகள் ஒரு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் அரைநான் கயிறில் கட்டி இப்படி போட்டுருப்பார். அதை இப்படி ஓப்பன் பண்ணால் அது உள்ளர ஒரு சிவலிங்கம் குட்டியாக இருக்கும். தினமும் காலை மாலை அதை பூஜை செய்வார். காலையில் மாலையில் பூஜை பண்ணுவார். அந்த இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பூஜையை சிவ பூஜை முடிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் சாப்பிடவே செய்வாங்க. அப்படி ஒரு சிவ பக்தர்கள் இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணார்னா பாடித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையே அர்ஜுனர் வச்சுட்டார். அர்ஜுனர் ஒரு சபதம் பண்ணியிருக்கார். நாளைய தினத்தில் என் மகனை கொன்ற அபிமன்யுவை நாளைய சூரிய அஸ்தமனத்திற்குள் அந்த ஜெயத்ரதனை கொல்லாவிட்டால் உலகத்தில் எத்தனை கோடி நரகம் இருக்கின்றதோ அத்தனைக்கும் நான் போவேன்ட்டார். இப்போ ஜெயத்ரதனை கொல்லக்கூடிய ஆயுதம் அர்ஜுனர் கையில் கிடையாது. அப்போ அர்ஜுனர்கிட்ட இல்லாத காரணத்தினால சிவபெருமான் கிட்ட போய் தான் அந்த ஆயுதம் வாங்கணும். இப்போ நாராயணர் அழைத்து கொண்டு போகிறார். கிருஷ்ணர் தான் நாராயணர். அவர் சொன்னார், அப்பா வா நம்ம கைலாயத்துக்கு போகலாம். வழி நெடுக்க அழுதுகிட்டே போகிறார். யார்? அர்ஜுன பெருமான். இன்னும் சாப்பிடல. இப்போ இவனை தேத்தனும். இறைவன் சிவபெருமான் இடத்துக்கு போகிறதுக்குள்ளே இவன் மயங்கிட்டா என்ன பண்ணுறது? அதனால் இவனுக்கு கொஞ்சம் ஆகாரம் தரணுமேன்னு சொல்லி நாராயணர் என்ன பண்ணார்? பகவான் கிருஷ்ணர், டேப்பா இந்த பழத்தையாவது சாப்பிடுனார். கிருஷ்ணா, நான் பாடித்துறையிலே வச்சுட்டேன். எதை? சிவலிங்கத்தை நான் கொண்டு வரல. இப்போ நான் எப்படி சிவ பூஜை பண்ணாமல் நான் சாப்பிட்ற பழக்கம் இல்லை. நான் குளிக்கல, இன்னும் என் மகன் இறந்து கிடக்கின்றான். நான் எப்படி நீராடாமல் சிவ பூஜை பண்ணாமல் நான் எப்படி சாப்பிட முடியும்? அப்படியா? அவர் போகிற வழியில் ஒரு இடத்துல நிறுத்தினார். நிறுத்திய உடனே அங்கே கொஞ்சம் ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றில் நீராடி விட்டு வந்தார். சிவ பூஜை பண்ணுறதுக்கு சிவலிங்கம் இல்லை. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், என்னையே சிவனாக நினைத்து பூஜை செய்யின்ட்டார். எதிர்த்தாப்பில் இருக்கிறவர் இவர். யாரு? கிருஷ்ணர். எதிர்த்தாப்பில் இருக்கிறவர் கிருஷ்ணர். ஆனால் சொல்கிற நாமம் என்ன தெரியுமா? ஓம் நமச்சிவாய. காட்டு மலரெல்லாம் பறிச்சார். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய சொல்லிட்டார். இப்போ உன் பூஜை முடிஞ்சிடுச்சாப்பா? முடிஞ்சிடுச்சு. இந்த பழம் சாப்பிட்டார். இப்போ இங்கிருந்து கைலாயத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வரவேற்பு கொடுத்தார். அப்படி வரவேற்பு கொடுத்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா, அர்ஜுனரே, கிருஷ்ணா, கிருஷ்ணரே வாருங்கள் வாருங்கள். கிருஷ்ணர் அழைத்து பக்கத்தில், தனக்குன்னு பக்கத்தில் எப்போவுமே கிருஷ்ணருக்குன்னு ஒரு ஆசனம் இருக்கும், அங்கே உட்கார வச்சார். உட்கார வச்சோடனே எதிர்த்தாப்பில் அர்ஜுனருக்கு சேர் போட்டு உட்கார வச்சாங்க, ஒரு சிம்மாசனம் போட்டு. இப்போது சிவபெருமானை வணங்குறார். யார்? அர்ஜுன பெருமான். ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியை எம்பாட கேட்டேயும்ன்ற மாதிரி தோற்றம் இல்லாத பெருமானே, முடிவில்லாத பெருமானேன்னு சொல்லி வழிபாடு பண்ணுறார். அப்படி வழிபாடு பண்ணி முடித்த உடனே வணங்கலான்னு பார்த்தா சிவபெருமானுடைய திருமுடியில் இருக்கு. அர்ஜுனர் காட்டில் கிருஷ்ணர் மேலே போட்ட பூ சிவபெருமானுடைய திருமுடியில் கண்டார். இதை பார்த்த உடனே அர்ஜுனருக்கு ஒரு சந்தேகம். இது என்னது? இந்த பூவு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணருடைய பாதத்துல எல்லாம் போட்டேன் சிவாய நம சொல்லி. ஆனால் அந்த பூ இங்கு கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருமுடியில் அல்லவா இருக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல. அப்போ சிவபெருமான் சொன்னார், அர்ஜுனா என்ன குழப்பம்னார். இல்லை சுவாமி, காட்டில் நான் அர்ச்சனை பண்ண பூ உங்கள் திருமுடியில் இருக்கேன். அப்படியா அர்ஜுனா, என்னையும் கிருஷ்ணரையும் ஒன்றா பாரு அப்படின்னார். கிருஷ்ணர் இருக்க வேண்டிய இடத்துல சிவபெருமான் இருக்கிறார், சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்துல கிருஷ்ணர் இருக்கிறார். மாத்தியாச்சா? அதோட இன்னொன்று என்னன்னா, பாதி கிருஷ்ணர் தெரிகிறார், பாதி சிவபெருமான் தெரிஞ்சார். அந்த பேர் தான் சங்கர நாராயணர். இந்த காட்சியை பார்த்த ஒரே ஒருத்தர் யாரான்னா அர்ஜுனன் மட்டும்தான் அந்த காட்சியை பார்த்தவன். வேற யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. அர்ஜுனருக்கு ஒரே கண்ணெல்லாம் இப்படி கசக்கி கசக்கி மறுபடியும் உத்து உத்து பார்க்குறார். பாதி நாராயணர் பாதி கிருஷ்ணர் தெரிஞ்சார். இது என்ன அற்புதம் அப்படின்னார். நானே கிருஷ்ணர், கிருஷ்ணரே நான் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு வாக்கு சொன்னார் அர்ஜுனர்கிட்ட. என்ன சொன்னார்? அர்ஜுனா,
நாராயணனுடைய கோயிலுக்கு சென்று அங்கு சிவாய நம என்று என் நாமத்தை சொல்லி அந்த நாராயணனை வணங்கினால் அந்த நாராயணர் சிவலிங்க சொரூபமாக சிவனாக காட்சி கொடுப்பார். சிவா ஆலயத்திற்கு சென்று அங்கு நாராயணா என்று பாராயணம் செய்தால் அந்த சிவனாக இருக்கக்கூடிய நானே நாராயணனாக காட்சி கொடுப்பேன். அறியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில் மண்ணுன்னு சொன்னார். அப்போனா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஒருவர் தான், வேற வேற எல்லாம் இல்லை. இவருக்கு முக்தி தருகிறார், அவர் காப்பாத்துறார், அவ்வளவுதான் விஷயம். அப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், பார் ஒரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியான். இந்த 33 கோடி தேவர்கள்ல வேற யாரையுமே வணங்க மாட்டா சிவனை தவிர. இதுக்கே இன்னொரு கதையும் இருக்கு. பிரிங்கி மகரிஷின்னு ஒரு மகரிஷி, சிவபெருமானுடைய இதயத்தை ஓட்ட போட்டு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தவர் அவர் தான். அம்பாள் பக்கத்தில் இருந்தாங்கல்ல, அந்த அம்பாலை வணங்கலை. அந்த அம்மா பார்த்தா 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, பல வருஷம் ஆகுது. சுவாமி, உன் பக்தன் உங்களை மட்டும் வணங்குறாரே, என்னையும் வணங்க சொல்லுங்களேன்னு அம்பாள் கேட்டா. அதுக்கு சிவபெருமான் சொன்னார், சிவன் மட்டும் போதும் என்று நினைக்கிறார் அம்பாள், நான் என்ன சொல்ல முடியும்? இப்போ இந்த கோயிலுக்கு வரோம், நமக்கு யாரை பிடிக்குதோ, எந்த கடவுளை பிடிக்குதோ அந்த கடவுளை நம்ம வணங்கிடுறோம். எந்த இறைவனை பிடிக்குமோ அந்த இறைவனை வணங்குறோம். இல்லை, எல்லாரையும் வணங்குறது பொதுவாகிடுச்சு. ஆனால் எல்லா கடவுளையும் விட பர்டிகுலராக ஒரே ஒரு தெய்வத்தை நமக்கு மனசுக்கு பிடிக்கும் சில பேருக்கு. அப்படி வணங்குறவங்களும் உண்டு. அதனால் அவர் விருப்பத்துக்கு தான் வணங்க முடியுமே தவிர, இல்லை நீ இவரை வணங்கியே ஆகணும்னு நான் சொல்ல முடியாது, நான் இவரை வணங்கியே ஆகணும்னு சொல்ல முடியாது. அதனால சிவன் மட்டும் போதும் என்று நினைக்கிறாருன்னு அம்பாள் கிட்ட சொல்றார் சிவபெருமான். அப்படின்னா நான் கை போட்டு உட்காருவேன்னு அம்பாள் கையை இப்படி போட்டு உட்கார்ந்தார். சிவபெருமான் கைக்குள்ள கையை போட்டு உட்காரு. இந்த கழுத்து சந்தில் பூந்து போயிட்டு வந்துட்டார், ஊசி மாதிரி உடம்பு ஆக்கி வெளியில வந்தார். மறுபடியும் மறுநாள் பார்த்தார், சுவாமி 2 பேரை கழுத்தை கிட்ட வச்சுப்போம் அப்படின்னு வச்சாங்க. இறைவன் சிவபெருமானுடைய இதயத்துக்குள்ள உள்ள போய் நுழைந்து வெளியில வந்தார் வண்டு ரூபமாக. அப்பேற்பட்ட ஒரு பெருமான், ஈங்கோய் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, குளித்தலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈங்கோய் மலை, அந்த தலத்தில் தான் பிரிங்கி மகரிஷி என்று சொல்லக்கூடியவர் அந்த மாதிரி வழிபாடு செய்தார். சிவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க சில பேர். அது மாதிரி இங்க விண்ணோரை தான் பணியால் பேரறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆம் ஆறும். சிவனே 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 சிவனேன்னு இருப்பாளா? அப்போ நான் யோசிச்சு பாருங்க. அப்போ சிவபெருமான் மீது இப்போவும் சொல்லுவாங்கல்ல, நான் சுவாமி மேலே பைத்தியமாக இருக்கேன்பாங்க. சில பேர் சொல்கிற போது சொல்லுவாங்க, எனக்கு இவர்னா ரொம்ப பிடிக்கும்பாங்க. சில பேருக்கு வீட்டுக்கார் மேலே பைத்தியம், சில பேருக்கு மனைவி மேலே பைத்தியம், சில பேருக்கு பிள்ளைங்க மேலே, சில பேருக்கு பேரன் பேத்திகள் மேலே, சில பேருக்கு பொன் மேலே, பொருள் மேலே, மண் மேலே. இப்போ உண்டா இல்லையா? ஏதாவது ஒன்றின் மீது என்னவா இருக்கும்? பைத்தியம் பிடிச்சிருக்கோம்ல. அது மாதிரி இங்கே பேரறையருக்கு இங்கனே பித்து ஒருவர் ஆம் ஆறும். அப்போ சொல்லுகிற பொழுது சொல்றார், பித்தாக இருக்கணுமா? யார் மேலே? சிவபெருமான் மேலே. அப்போ நாம வணங்குற வழிபாடெல்லாம் பைத்தியம் மாதிரி வணங்கணுன்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்? இந்த பைத்தியத்திற்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. இறைவனை தவிர வேற யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அபிராமி பட்டர் சதா பார்த்தீங்கன்னா திருக்கடையூரில் போய் அப்படி உட்காந்துட்டு அந்த அம்பாலியே பார்த்துட்டு இருப்பார். அப்போ எல்லாம் இந்த ஊர் ஜனமே சொல்லுச்சு, அது ஒரு பைத்தியம் பைத்தியம். அங்கே வந்த மன்னர் கேட்டார், யார் அவர், எப்போ பார்த்தாலும் இங்கேயே உட்காந்துருக்கிறார், அது ஒரு பைத்தியம்ட்டாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற மந்திரி சொன்னார், இல்லை இல்லை அவர் பைத்தியம் கிடையாது, அவர் முக்காலமும் உணர்ந்தவர்னார். இது கேட்ட அந்த மன்னன் என்ன பண்ணிட்டார்னா, முக்காலமும் தெரியுமானார். ஆமாம் முக்காலமும் தெரியும்னார். அப்படியா? இன்று திதி என்ன? அன்னைக்குன்னு பார்த்து அமாவாசை. இவர் சொல்லிட்டார் பௌர்ண கேட்டார், இன்று திதி என்னன்னார்.
இன்னைக்கு பௌர்ணமின்றார். இந்த அம்பாளுடைய முகத்தையே பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அது பிரகாசமான ஒளி தெரிஞ்சது பாருங்க. அதில் இவர் என்ன பண்ணிட்டார், இன்னைக்கு பௌர்ணமின்ட்டார். அமாவாசை அன்னைக்கு எங்கேயாவது பௌர்ணமி வருமா? வராது. ராஜா சொல்லிட்டார், ஊர் ஜனமே பைத்தியன்னு சொல்லிச்சு, மந்திரி நீ சொன்ன, அவர் முக்காலமும் உணர்ந்தவன். என்ன திதின்னு கேட்டால் அமாவாசைன்ற இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லி இருக்கிறார். இரவு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நிலவு வரலன்னா என்ன பண்ணுவேன், தலையை வெட்ட வேண்டியது இருக்கும், சிறைச்சேதம் பண்ண வேண்டியது இருக்கும்ட்டார். இவர் அம்பாள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டார். வந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன் சுவாமி இன்னைக்கு அமாவாசையாச்சே, இன்னைக்குன்னு போய் பௌர்ணமின்னு சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? உங்களை தலையை வெட்டுவதாக மன்னர் உத்தரவு போட்டு போயிருக்கார். அப்படியே அதெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டேன், அவள் பார்த்துக்குவா. அவள் சொன்னால் நான் சொன்னேன், அவளன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், 100 கயிறு கட்டினார் பந்தல் மாதிரி, கீழே நெருப்பை மூட்டி விட்டார். அப்படி மூட்டி விட்ட பிறகு ஒரு பாட்டா பாடி 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 ஒரு கயிறை அறுத்து கொண்டே வந்தார். ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பூ நிறத்தாலை புவியடங்கு காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே அப்படின்னு பாடினார். அதே மாதிரி கலையாத கல்வியும் குறையாத வைதமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இயலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாதே சுகவானையே அருள்வாமியே அபிராமியே 16 வகையான செல்வத்தை சொன்னார். அப்படி அந்த அம்பாளுடைய முகம் பிரகாசமாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டார், அமாவாசை அன்னைக்கே பௌர்ணமின்ட்டார். அப்படி சொன்னதுனால வேற யாருமே கண்ணுக்கு தெரியாதும்பாங்க. அது மாதிரி பேரறையர்க்கு இங்கனே பித்து, அம்பாள் மேலே அவர் பித்தாக இருந்ததுனால அது மாதிரி இந்த பெண்கள் எல்லாம் யார் மேலே பித்தா இருக்காங்களா, சிவபெருமான் மீது பித்தாக இருக்கிறாளாம். பேரறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆம் ஆறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால். அந்த மாதிரி திருவிளையாடல் செய்வதில் சிவபெருமானுக்கு நிகர் சிவபெருமான். அவர் செய்யக்கூடிய திருவிளையாடல் யாராலையும் அவ்வளவு எளிதாலாம் சொல்லிக்கவே முடியாது. யாராலையும் அவ்வளவு எளிதாலாம் சொல்ல முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா திருநீலகண்ட நாயனார் இவரே போனார். ஒரு ஓடு எப்பயும் அம்மா பிச்சாந்தேகி சொல்கிற வழக்கம் இல்லையே, இந்த ஓட்டை எடுத்துகிட்டு போய் சுவாமி நீங்கள் வச்சுக்கோன்ட்டார். திருநீலகண்டரும் வச்சுக்கிட்டார். வச்சு முடித்த அடுத்த வினாடி பாதுகாப்பாக வச்சுருக்கணும், நான் கேட்கும்போது கொடுக்கணும்னு. சரிங்க சுவாமின்னு வச்சுட்டார். அவர் கொண்டு போய் ஒரு மூலை வீட்டில் வச்சுருந்தார். பல வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் அந்த திரு ஓடு மறைஞ்சு போச்சு. இவர் தான் மறைக்க வச்சார். மறைக்க வச்சதுக்கப்புறம் ஒரு நாள் நல்ல மழை பெய்தது. இந்த மழை பெஞ்ச பொழுது என்ன பண்ணிட்டார்னா, அந்த வழியாக வரும்பொழுது தாசி தெரு வழியாக இவர் வந்துட்டார். அந்த தெரு வழியாக வரும்பொழுது மழைக்கு நனைய வேண்டாமேன்னு அந்த திண்ணை மேலே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஒதுங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தார் திருநீலகண்டர். மனைவி கேட்டாங்க, இவ்வளவு மழை பெய்யுது, உங்கள் உடம்பு மேலேயோ அல்லது உங்கள் வேட்டியிலையோ ஒரு துளி கூட மழை ஈரம் இல்லையே, வர வழியில் எங்கே என்ன பண்ணிட்டு வந்தீங்க? ஆனால் மழை தூறல் இப்போ தான் நின்றது, ஆனால் இப்போ தான் நீங்கள் உள்ளே நுழையிறீங்க. கோயிலுக்கு இங்கே வர்றதுக்குள்ளே வந்திருந்தா உங்கள் மொத்தமாக நீங்கள் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடை முழுவதும் நனைந்திருக்க வேண்டும், ஏன் நனையலைன்னாங்க. கேட்ட அடுத்த வினாடி அந்த பொய் சொல்ல தெரியாது அப்போ இருக்கிறவங்களுக்கு, இப்போ இருந்தா கொடை பிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கலாம், கோட்டு போட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கலாம். நனையாமல் வர்றது ஒரு தப்பாடி, ஏன் நனைஞ்சி வர்றீங்க, எங்கேயாவது ஒதுங்கி நின்று வரலாமே அப்படின்னு சொல்கிறவ மனைவி, ஏன் நனையாமல் வந்தீங்க அப்படின்னு கேட்குறவ மனைவியா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் விதண்டா வாதம் பேசியிருப்போம்.
ஆனால் அவர் அதெல்லாம் பொய் சொல்ல தெரியாது இல்லையா. அதனால் அவர் சொன்னார், அம்மா வர வழியில் அந்த 4 வீடு தள்ளி இருக்கேன், அந்த வீட்டு அண்டை நின்றுட்டு வந்தேன்னார். அது தாசி வீடாச்சு. அங்கே இருக்கிற அதுவும் நீங்களோ அழகா எப்படி இருக்கிறீங்க, செக்க செவேன்னு அழகா வேற இருக்கிறீங்க, உங்களுக்கு வயசு 18, உங்களை கண்டு அவ விட்டுருப்பாளா? இந்த ஒரு எண்ணம் மனசுக்குள்ள, வாயால சொல்லல, மனசுக்குள்ள இந்த அம்மா நினைக்கிற. அந்த பெண்கள் மோசமானவர்கள், அந்த பெண்களை இவர் தீண்டாம வந்திருக்க முடியுமா? இவர் தீண்டனாலும் அந்த பெண்கள் இவரை தீண்ட ஒரு எண்ணம் வருது. தீண்டாத விட்டுருப்பாங்களான்ற ஒரு எண்ணம் வருது. பார்த்த உடனே இந்த அம்மா சத்தியம் பண்ணிட்டா. ஏன்னா அவர் தினமும் திருநீலகண்டரை போய், யாரு, சிவபெருமானை போய் வணங்கிட்டு வரவர். திருநீலகண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பார்க்கடலை கடைந்த பொழுது ஆலகால விஷம் தோன்றி அந்த ஆலகால விஷத்தை கொண்டு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் யாரவர் நந்தியம்பெருமானும் கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது அதை வாங்கி அப்படியே சாப்பிட்ட பெருமான் அம்பாள் கழுத்தை பிடிச்சிட்டான். யாரு? இந்த கழுத்துலேயே நிற்கிட்டோம். ஏன்னா இது உள்ளே போச்சுன்னா உலகம் அழிஞ்சு போயிடும்னு என்ன பண்ணிட்டா, அந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் கழுத்துலேயே நிற்கிட்டோன்னு கழுத்தை பிடிச்சிட்டான். இந்த சக்தியை கொண்டு பிடித்ததனால சிவபெருமானுடைய செக்கச்செவேன்னு இருக்கக்கூடிய மேனியாக இருக்கக்கூடியது கண்டம் மட்டும் என்ன ஆயிடுச்சு, நீளமாக கருத்து போச்சு. அதனால் அவருக்கு என்ன பேர்? திருநீலகண்டர் அப்படின்னு பேர். கண்டம்னா கழுத்துன்னு அர்த்தம். இப்பயும் சொல்லுவாங்களே கண்டம் தப்பிச்சதுன்னு, அதுக்கு என்ன அர்த்தம்? தலை தப்பிச்சதுன்னு அர்த்தம், கழுத்து தப்பிச்சதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கழுத்தில் நிற்க வச்சதுனால அவருக்கு திருநீலகண்டர் அப்படின்னு பேர். இப்போ அந்த திருநீலகண்டர் அப்படின்றவரை தினமும் போய் சுவாமியை போய் வணங்கிட்டு வருவார். இப்போ இவர் சொல்லிட்டார், என்ன பண்ணிட்டார், திருநீலகண்டத்தின் மீது ஆணை எம்மை தீண்டு வராயின்ட்டா. நீங்கள் வணங்குற சிவபெருமான் மீது சத்தியமாக சொல்கிறேன் சுவாமி, இனிமேல் என்னை தொடக்கூடாதுன்ட்டா. அன்னைக்கு திருநீலகண்ட நாயனாருக்கு வயசு 18, மனைவிக்கு 16. யோசிச்சு பாருங்க. இப்போ மனைவியை தொடலை. யார்? திருநீலகண்டர் தொடலை. ஒரே பாய், இதான் ஒரு பாய். இந்த பக்கம் அவர் படுகிறார், இந்த பக்கம் அந்த அம்மா படுகிறார். இடையில தலையணை என்று சொல்லக்கூடியது கிடையாது, ஒரு கொம்பு கிடையாது, ஒரு பெட்ஷீட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. வயசு 90 ஆச்சு. எவ்வளவு ஆச்சு? 90 வயசு ஆச்சு. மனைவி கணவரை தொடலை, கணவர் மனைவியை தொடலை. இவர்களுடைய பெருமையை உலகம் விளங்க வேண்டும் என்று சிவபெருமான் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? இவ்வளவு இளமையை துறக்கிறது எவ்வளவு கஷ்டம். அது மனைவி இளமையானவள், அழகுடையவள், அறிவுடையவள், தினமும் சாப்பாடு போடுறா, துணி துவச்சி போடுறா, எல்லா பணிவிடையும் செய்யறா. ஆனா அவ சொல்லிட்டா, இறைவன் மேல ஆணை என்ன தீண்டக்கூடாதுன்ட்டா. இறைவன் மேல ஆணை வைத்ததுனால இவரும் தீண்டல. வயசு 90 ஆச்சு, இளமை மொத்தமே போயிடுச்சு. இப்போ சிவபெருமான் கேட்குறார், அன்னைக்கு கொடுத்த அந்த ஓடு கொடுன்னு. இவர் குயவனார். சுவாமி போய் வச்ச இடத்துல தேன்னா இல்லை சுவாமி, அந்த ஓடு இல்லை. திருடிட்டு பொய் சொல்றியேன்னார். என் ஓடை திருடி வச்சுட்டு பொய் சொல்றியா? சுவாமி இல்லை, எனக்கு திருடுற பழக்கம் எல்லாம் இல்லை. நீங்கள் ஊன்னு சொல்லுங்க, நான் வேணும்னா புதுசாக செஞ்சு தரேன். எனக்கு ஏன் ஓடு தான் வேணும், எனக்கு அந்த புது ஓடெல்லாம் வேணாம். நீ தங்கத்திலே கொடுத்தாலும் எனக்கு வேணாம், எனக்கு ஏன் ஓடு தான் வேணும். அதில் சிவாய நம்ம சீல் அடிச்சு இருக்கும். அப்படியா? எங்கே போட அந்த மாதிரி ஓட்டுக்கு? இவர் பார்த்தார். அப்படியா? சத்தியம் பண்ணி சொல்லு. ஊர் உலகம் மொத்தத்தையும் கூப்பிட்டார். இவன் என் திருவோடை வாங்கி வச்சுட்டு தர மறுக்கிறான், திருடி வச்சுட்டு தர மறுக்கிறான். ஊரில் பஞ்சாயத்து நடந்தால் எப்படி இருக்கும் சுவாமி? திருவோடு போய் நான் எங்கேயாவது எடுப்பேனா? சுவாமி வேணும்னா சொல்லுங்கள், 10 அல்ல 100 கூட பண்ணேன், அதெல்லாம் வேணாம். என் திருவோடு எனக்கு வேணும். புதுசு எவ்வளவு நாளும் வாங்கலாம், பழசு வாங்க முடியுமா? அதுவும் என்ன மாதிரி ஓடு வாங்க முடியுமா? சரி என்று சொல்லி பார்த்தார். சத்தியம் பண்ணி சொல்லுன்னார். சத்தியம் வாங்க, சத்தியமா இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. உன் மனைவி கையை பிடிச்சிக்கிட்டு இந்த குளத்தில் முங்கி எடு, அதான் சத்தியம். மனைவியை இப்போ தொடணுமே, அவள் தான் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே. சுவாமி எனக்கும் என் மனைவிக்கும் கொஞ்சம் ஊடல். அப்படியா? நான் ஒரு பிரம்பு தரேன்,
அந்த பக்கம் முனையே நீ பிடிச்சிக்கோ, இந்த பக்கம் முனையே உன் மனைவி பிடிச்சிட்டோம், 2 பேரும் சேர்ந்து இந்த குளத்தில் முங்குங்க. அப்படி 2 பேரும் குளத்தில் முங்கி எழுகிற பொழுது இந்த சுண்டு விரலும் ஒன்றா இருந்தது. இதான் மாயைன்றது. மனவரியை சுற்றுற போது எப்படி இருக்கும்? மற்ற விரலெல்லாம் வராது. எந்த விரல் வரும்? இந்த விரல் தான் வரும். அப்படி சுற்றுவாங்கல்ல 3 முறை. இந்த விரலோடு ஒட்டி இருந்தது. அன்னைக்கு திருநீலகண்டத்தின் மீது ஆணை எம்மை தீண்டுவராயின்னு இந்த அம்மா சொன்ன பார்த்தீங்களா? அந்த மாதிரி அன்னைக்கு என்ன இளமையோடு இருந்தாங்களோ அந்த இளமையோடு இப்போ குளத்தில் முங்கி எழுந்த உடனே, அப்படி மூழ்கி எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா இளமையோடு இருந்தாங்க. விடையும் கண்ணாக சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் காட்சி கொடுத்தாங்க. அப்படி காட்சி கொடுத்து சொன்னாங்க, டேப்பா உன்ன மாதிரி இளமையை துறக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதனால தான் இன்றைக்கும் பட்டினத்தார் சொல்வாள், வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன்னார். ஒரே பாயில் படுத்திருந்தும் மனைவியினுடைய சுண்டு விரல் கூட இவர் மேலே படலை, இவருடைய சுண்டு விரல் கூட மனைவி மேலே படலை. இளமையை துறக்க முடியுமா? இறைவன் மீது ஆணைன்னு சொன்னதுனால. அதனால இங்க ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால், சிவபெருமான் என்ன நினைக்கிறாரோ அது மாதிரி தான் நடக்க முடியும். அதுக்கு மேலெல்லாம் பெருசாலாம் வேற எதையும் நம்மால செய்ய முடியாது. அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அதைத்தான் இங்க சொல்றாங்க. ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வார் ஒருவ புன்முலையீர் வாயார நாம் பாடி, அந்த சிவபெருமான பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். சிவபெருமானுடைய திருவிளையாடல் பல திருவிளையாடல், அதில் இதுவும் ஒன்று. அதனால் அவர் ஆட்கொள்ள நினைத்தால் மட்டுமே தான் நமக்கெல்லாம் அந்த பேரோ புகழோ இல்லது. அவனை வணங்கணும்னா கூட அதுக்கு கூட அவன் திருவருள் இருந்தால் தான் வணங்க முடியும் என்று சொல்லி முடிக்கிறார். அடுத்ததாக 16வது பாடல். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தம்மை ஆள் உடையால் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருபுருவம் என்ன சிலை குளவி நம் தம்மை ஆள் உடையால் தன்னில் பிரிவிலா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை ஏலோர் எம்பாவாய். இந்த பாட்டு பாடின மழை வருமா? ஒருத்தரா பாடினா வருமா? வராது. ஒரு 50 பேர் 100 பேர் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து இந்த பாட்டு பாடின. இப்போ மட்டும் இல்லை, இந்த பாட்டு எப்போனாலும் உட்காந்து, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே நாளைக்கு இந்த பாட்டை ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 48 முறை பாராயணம் செய்வாங்க, மழை வரலன்னா. அப்படி எல்லாரும் உட்காந்து பாராயணம் பண்ண கண்டிப்பாக கலியுகமாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் கூட ஒரு துளி மழையாவது பெய்யுமா? அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு எது? இந்த 16வது பாடல். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால், இந்த கடல்ல இருக்கக்கூடிய நீரை மேகங்கள் என்று சொல்லக்கூடியது என்ன பண்ணுமா? ஆவியாக இழுத்து செல்லுமா. இழுத்து சென்று அப்போ திகழ்ந்து என்ன திகழ்ந்து எம்மை ஆள் உடையால். மேகம் கருப்பா இருக்கும், அம்பாலும் கருப்பு. சிவபெருமான் தான் சிகப்பு நிறம், சிவந்த மேனி உடையவர். யார் அவர்? சிவபெருமான். அப்படி உடைய பெருமான் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாலாக இருக்கக்கூடிய திருமேனி எப்படி இருக்குமா? மேகங்கள் என்று சொல்லுவதற்கு ஏற்றார் போல அந்த மேகம் இருக்குமா? ஆம், உடையால், அதாவது எது? எம்மை ஆள் உடையால் இட்டிடையின் மின்னி. இந்த இடையில அம்பாள் உடுத்தி இருக்கக்கூடிய மேகலாபரணம் என்று சொல்லக்கூடிய அந்த, நீங்கள்லாம் நம்ம இதில் என்ன சொல்லுவீங்க? இடையில் உடுத்தி இருக்கக்கூடிய அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒட்டியானம். என்ன சொல்லுவான்? ஒட்டியானம்னு சொல்லுவான் இல்லையா? அந்த இடையில் உடுத்தி இருக்கக்கூடிய ஒட்டியானத்தில் இருந்து அந்த முத்து, வைரம், வைடூரியம், கோமேதகம், வைரம், வைடூரியத்தை போன்ற அந்த கல் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அம்மையார் உட்கார்ந்துருக்கிறாங்க.
சூரிய பகவானுடைய ஒளியோ அல்லது சந்திரனுடைய ஒளியோ அல்லது விண்மீன்களுடைய ஒளியோ பட்டு அந்த இட்டிடை அப்படின்னு சொல்லக்கூடியதில் மின்னுமா அப்படி பளிச்சு பளிச்சின். அப்படி வானத்தில் மின்னல் என்று சொல்லக்கூடியது அப்படி ஒரு செகண்டில் வந்து போகுமா. எப்போ மழை பெய்கிற பொழுது அந்த மின்னல் எப்படி இருக்கும்னா பார்வதி அம்மையாருடைய இடையில் இருக்கக்கூடிய மேகலாபரணம் என்று சொல்லக்கூடிய ஒட்டியானம் மாதிரி இருக்குமா அந்த மின்னல். கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. மாணிக்க வாசக பெருமான் எவ்வளவு கற்பனை நயத்தோடு இப்படி பாடி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. அதை சொல்றார். அதுக்கு அடுத்து சொல்றார், எம்பிராட்டி மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருபுருவம். இந்த காலில் போட்டிருக்கக்கூடிய தண்டை அது அப்படி சிலம்பு சத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும் இல்லையா. இந்த இடி இடிக்கிற பொழுது அவள் கால் தண்டையில் இருக்கக்கூடிய ஓசை எப்படி வருமோ அப்படி ஒரு சிலம்பும் பொழுது வளையல் ஒரு பக்கம் சிலம்புது, ஒரு பக்கம் காலில் இருக்கக்கூடிய அந்த தண்டை சிலம்பு திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் பொன்னம் சிலம்பில் தங்கத்தினால் ஆன அந்த சிலம்பு இருக்குல்ல அது மின்னுவது போல அது இடி இடிப்பது போல இருக்கின்றதா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிலம்பில் சிலம்பி திருப்புருவம். அந்த மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாலாம். அப்போ அந்த புருவம் வில் மாதிரி வளைஞ்சிருக்குமா. எப்படி வானவில் மாதிரி வளைஞ்சிருக்குமா. இப்பெல்லாம் பியூட்டி பார்லர் போய் வளைச்சுடுறா. அது வளையுதோ இல்லையோ புருவத்தை என்ன பண்ணுறாங்க, ட்ரீம் பண்ணிடுறாங்க. இப்பெல்லாம் புருவத்தை போய் வளைச்சுடுறாங்க. ஆனால் இயற்கையாகவே அம்பாளுக்கு எப்படி இருக்குமா, புருவம் வானவில்லை போன்று வளைந்திருக்குமா. அப்படி வளைந்திருக்கக்கூடிய திருப்புருவம் என்ன சிலை குளவி நம் தம்மை ஆள் உடையால். சிவபெருமான் அவ்வளவு எளிதாக சீக்கிரமாக வரமாட்டார். அர்ஜுன பெருமான் 5 ஆண்டு காலம் உட்கார்ந்து ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றிக்கொண்டு கீழே நெருப்பை மூட்டி சிவாய நமையென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு 5 வருஷம் தவம் பண்ணார். உலகத்தில் இதுவரைக்கும் 63 நாயன்மார்களுக்கு கிடைக்காத ஒரு பேரு அர்ஜுன பெருமானுக்கு கிடைச்சது. என்ன கிடைச்சது, பாசுபதம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானிடத்தில் இருக்கக்கூடிய சிவ தனுசை பெறக்கூடிய பாக்கியம் அர்ஜுனருக்கு கிடைச்சது. 5 வருஷம் தவம் பண்ணார். அந்த உடம்பு மேலே வந்து புற்று மூடிடுச்சு. காட்டு எருமைகள் வந்து புற்றுன்னு நினச்சி தன்னுடைய உடம்பினுடைய அரிப்பு தன்மைக்கு அப்படி உரசி கொண்டு போகுதான். அப்படி அரிப்பு தன்மைக்கு அப்படி உரசி கொண்டு போகிற பொழுது மூக்கு வழியாக போன சிறு நாகம் என்று சொல்ல புற்றுல பாம்பு போயிடுச்சு. போன உடனே மூக்கு வழியாக போன பாம்பு காது வழியாக வருகிறது, காது வழியாக போன பாம்பு வாய் வழியாக வருது. அவர் வாட்டுக்கு சிவாய நம இப்படி இருக்க முடியுமா ஒரு கேள்வி. ஆனால் அப்படிதான் இருந்தாராம். யாரு, அர்ஜுன பெருமான். 5 வருஷம் உண்ணவில்லை, உறங்கவில்லை, எந்த ஒரு ஞாபகமும் அவருக்கு இல்லை. சிவபெருமானை தவிர வேற ஞாபகம் இல்லையா அவருக்கு. அப்படி ஒரு தவத்தை அவர் இருந்தார். அப்போ அப்படி ஒரு தவத்தை இருக்கின்ற பொழுது எல்லாரும் வந்து அதாவது பூ பறிக்க போனாங்க கைலைக்கு. இந்த உமாதேவியாரனுடைய தோழிமார்கள் போனாங்க. போனவங்க அன்னைக்கின்னு பார்த்து வடக்கு போய் பார்த்தா இந்த இடம் முழுக்க ரொம்ப சூடாக இருக்கிறது. என்ன சுடுது, யாரோ இங்கே சிவாய நமன்னு சொல்லின்னு இருக்காங்களே, யாரா இருக்குன்னு போய் பார்த்தா புற்று மூடி இருக்கு, குரல் மட்டும்தான் கேட்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் கிட்ட இந்த பெண்கள் கேட்டாங்க, யாரு தவம் பண்ணுறா? பாண்டவர்களில் நடுவராக இருக்கக்கூடிய அர்ஜுனனாம் அவன் தவம் பண்ணிட்டு இருக்கான். எதுக்குன்னார், சிவபெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பாசுபதத்தை பெறுவதற்குன்னார். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூக்களை அவசர அவசரமாக பறித்து கொண்டு போய் நேராக அம்பாள் கிட்ட கொடுத்தாங்க. அப்படி அம்பாள் கிட்ட கொடுத்த உடனே அம்பாள் வந்து, என்னடி இவ்வளவு அவசரமாக வர்றீங்க, என்ன? அம்மா அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஒன்றும் இல்லை, யாரோ பூமியில் பாண்டவர்கள் இருக்காங்களாமே, அவர்களில் ஒருத்தர் நடுவரா, அவர் பேர் அர்ஜுனரா, 5 வருஷமா தவம் பண்ணுறார் நம்ம அப்பாவை வேண்டி. அதுக்கு என்னடி
அம்மா அங்கே பார்த்த ஒரு காட்சியை நாங்கள் சொல்லட்டுமா? என்னது? இந்த மூக்கு வழியாக போன பாம்பு காது வழியாக வருது, காது வழியாக போன பாம்பு வாய் வழியாக வருது. அப்படி வந்ததுன்னா, அப்படியாடி? நிஜமாகவானா? ஆமாம், நிஜமாகத்தான் சொல்கிறேன்னா. இதை கேட்ட அடுத்த வினாடி சும்மா இருக்க முடியுமா? என்னடி சொல்கிற? எத்தனை வருஷமா? 5 வருஷமா? சாப்பிட்டானாமா குழந்தைன்னா? இந்த பெத்த தாய்க்கு மட்டும்தான் என்ன தோணும்? சாப்பிட்டியான்னு கேட்கக்கூடிய ஒன்று. 12 மணிக்கு அப்பாவுக்கு தெரியாமல் தாப்பால் திறந்து விடுவா. சத்தம் போடாதடா, கிச்சனில் சாப்பாடு போட்டு வச்சிட்ருக்கேன், சீக்கிரமாக போய் சாப்பிட்டுட்டு சத்தம் போடாமல். அவர் அப்போ தான், அடியே நீ அங்கே 12 மணி வரைக்கும் உருட்டிகிட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியும் உன் பிள்ளைக்கு சோறு போட்டு வச்சிருப்பேன்னு அவர் சொல்லுவார். சரி சரி, உன் பிள்ளைய சாப்பிட்டுட்டு போய் வெறும் வயிற்றோடு படுக்க வேணான்னு அப்பா சொல்லுவார். டே போடா போடான்னு சொல்லி அனுப்புவார். அவன் வந்துட்டானா சாப்பிட்டானான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அவன் நிம்மதி அடைவான். அது தாயினுடைய உள்ளம் இல்லையா? அதனால முதல்ல யார் கேட்குறா? பார்வதி அம்மா கேட்குறா, குழந்தை சாப்பிட்டானா? 5 வருஷம் சாப்பிடல. என்னுடைய சொல்கிற 5 வருஷமா சாப்பிடல, காற்றை மட்டுமே சுவாசித்து கொண்டிருக்கின்றார், வேற ஒன்றும் உண்ணலை உறங்கலைன்னார். அப்படியா? ஏண்டி இன்னும் இவர் காட்சி கொடுக்காம இருக்கா? அது என்னமோ தெரில, உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீ தான் கேட்டு சொல்லணும்ட்டா. உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீ தான் கேட்கணும். காலையில் பூஜை பண்ணுவா, சாயங்காலம் பூஜை பண்ணுவா பார்வதி. ஆனால் மத்தியானம் 12 மணிக்கு பூஜை பண்ணுறா. இப்போ ஏன் நம்ம வீட்டு பெண்கள் என்ன பண்ணுவா தெரியுமா? வீட்டுக்காரர்கிட்ட காரியம் ஆகணும்னா, ஏங்கோ உங்களுக்கு பிடிக்குமேன்னு புதினா சட்னிங்கோ, ஏங்க உங்களுக்கு பிடிக்குமேன்னு தேங்காய் சட்னிங்க, ஏங்க உங்களுக்கு பிடிக்குமேனு குருமா வச்சுருக்கேங்க, ஏங்க உங்களுக்கு பிடிக்குமேனு பூரியும் உருளைக்கிழங்கும் பண்ணியிருக்கேங்க, இதில் 2 இட்லி சாப்பிடுங்க, அதில் ஒரு தோசை சாப்பிடுங்க. என்னடி ஒன்று செய்யனாவே செய்ய மாட்டேன், இன்றைக்கி இத்தனை ஐட்டம் இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்கோ, பொங்கல் வருது இல்லைங்கோ, பக்கத்து வீட்டுக்கார அக்கெல்லாம் போய் ஒரு 40 பவுண்டில் லாங் செயின் வாங்கின்னு வந்திருக்கா. நான் அவ்வளோலாம் கேட்கலிங்கோ, ஒரு 4 பவுன் கேட்பாங்களா இல்லையா? அது கூட வேணாங்க, ஒரு 5000 10,000 ஒரு பட்டு புடவை, அவ்வளவு. இந்த அவங்களுக்கு காரியமாகணுன்னா அந்த மாதிரி உபசரணை பண்ணுவாங்களா? அது எங்கேருந்து வந்ததுன்னா பார்வதிக்கிட்ட இருந்து தான் வந்துச்சான். இவன் இந்த அம்மா 12 மணிக்கு பூஜை பண்ணுறான், அதுவும் அவசர அவசரமாக பூஜை பண்ணுறான். நாமத்தை கடன்னு சொன்னான், ஓம் நம் சிவாய், ஓம் நம் சிவாய், ஓம் நம் சிவாய், ஓம் நம் சிவாய். சிவபெருமான் பார்த்தார், இவ்வளவு அவசரமாக எங்கே போகிறா இவ, இவ்வளவு அவசரமாக பூஜை பண்ணுறாளே பார்வதி அப்படின்னார். சுவாமி வணக்கம் சுவாமி. ஆமாம், பூஜை எப்பயும் காலை மாலை, இது என்ன 12 மணி பூஜையாக இருக்கே, என்ன விஷயம் அப்படின்னார். சுவாமி இந்த பூமி தெரியும்ல? ஓ தெரியுமே. அங்கே பாண்டவர்கள் தெரியும்ல? ஆமாம் தெரியும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் நம்ம குழந்தை தான். அப்படி இருக்கும் பொழுது ஏன் சுவாமி 5 வருஷமாக தவம் பண்ணுறானா இன்னும் காட்சி கொடுக்கலையா? அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வர வேண்டாமா பார்வதி? அந்த நேரமும் காலமும் எப்போ தான் வரும்? குழந்தை சாப்பிட்டு 5 வருஷமாச்சான். எவ்வளவு? 5 வருஷமாச்சான். முதல்ல 5 வருஷம் தவம் பண்ணக்கூடிய விஷயத்தை எம்பிராட்டி என்று சொல்லக்கூடியவளுடைய திருவாயினால் சிவபெருமான் கிட்ட சொன்னான். அதைத்தான் இங்கு நினைவுபடுத்தும் விதமாக சொல்றார். என்ன சிலை குளவி நம் தம்மை ஆள் உடையால் தன்னில் பிரிவிலா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே. இப்போவும் அம்மா சொன்னாதான் அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு. அப்பாவுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அம்மாவாயால் சொன்னால் அம்மாவுக்கும் ஒரு பெருமை என்பதனால அதனால் முன்னுரிமை கொடுக்கிறார் சிவபெருமான். யாருக்கு? பிரம்மா நாவில் இடம் கொடுத்தார். யாருக்கு? தன் மனைவி சரஸ்வதிக்கு. திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் இதயத்தை கொடுத்தார், உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய இதயத்தை கொடுத்தார். நம் சிவபெருமான் எவ்வளவு கொடுத்தார்? பாதியை கொடுத்துட்டார். எண்ணில் சரிபாதின்னு கொடுத்தார் இல்லையா? அதனால பெண்ணுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும்னு கொடுத்த பெருமான் அல்லவ. அதனால அவள் சொல்லி நாம போய் காட்சி கொடுக்கிறதா இருக்கட்டும்னு அந்த அர்ஜுன பெருமானுக்கு காட்சி கொடுத்தது போல இங்கு சொல்லுகிறார் மாணிக்க வாசக பெருமான்.
பிரிவிலா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே. அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல யாரை கொடுத்தா? அம்மாவை சொன்னாங்க. பேசுகிற மொழிக்கு தாய்மொழி, இருக்கிற நாட்டுக்கு தாய் நாடு. உலகத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள் அத்தனையினுடைய பெயரும் பெண் பேரு. ஒரே ஒரு நதி மட்டும்தான் ஆண் நதி, பிரம்ம புத்திரா. அது மட்டும்தான் ஆண் நதி. மற்ற எல்லா நதியும் என்ன நதி? பெண் நதி. கிருஷ்ணா பெண்ணுக்கு பேர் உண்டு. யாருக்கு? திரௌபதிக்கு பேர் வந்து கிருஷ்ணை. அப்பம்மா வச்ச பேர் வந்து கிருஷ்ணை. துருபதராசனுடைய மகளாக இருப்பதனால திரௌபதின்னு பேரு. பாஞ்சாலனுடைய மகளாக இருப்பதனால பாஞ்சாலின்னு பேர். அப்படிதான் பேர் அதுக்கு. அப்படிப்பட்ட அம்பாள் என்று சொல்லக்கூடியவள் முன்னின் அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே. சிவபெருமான்னா கூட கொஞ்சம் லேட்டாக வருவாராம். ஏன்? கொஞ்சம் பக்தி எவ்வளவு, தவம் உண்மையான தவமா பொய்யான தவமா, பொருளுக்கு ஆசைப்பட்ட தவமா பொருளுக்கு ஆசைப்படாத தவமா, நம்ம பேரில் எவ்வளவு பக்தி வச்சுருக்கா, அன்பு வச்சுருக்கா, இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று, நாம் கொடுக்கக்கூடிய வரத்தை வச்சு இந்த குழந்தையினால் அதை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு பரிசோதித்து தான் கொடுப்பார். யாரு? சிவபெருமான். ஆனால் அம்பாள் அப்படி இல்லையா? சுவாமி கொடுங்கோ. யார? வள்ளியம்பிராட்டியும் அப்படி தான் செய்வாளாம். முருகப்பெருமான் வள்ளி 10 ரூபா போதும்ல. சுவாமி இல்லை சுவாமி, குழந்தை வந்து ஒரு 10,000 கொடுப்போம். நம்ம 10 ரூபா போதாதா? சுவாமி விற்கிற விலைவாசி எவ்வளவு விற்கிது? குழந்தை 10 ரூபா போதுமா? ஒரு பிஸ்கெட் கூட வராது, ஒரு 10,000 கொடுக்கும். யார் சொல்லுவாளா? வள்ளி எம்பிராட்டி சொல்லுவாள். அதனால தான் மாறிலா வள்ளி வாழ்கன்னு. சீக்கிரமாக வந்து எளிமையாக தாய் என்று சொல்லக்கூடியவளுக்கு தான். அது மட்டும் இல்லை, 2 மாடி 3 மாடி, 2வது மாடியில் குழந்தை அழும். எல்லாரும் சொல்லுவாங்க அந்த குழந்தை ஏண்டி அப்படி கத்துதும்பா. ஆனால் கீழே இருந்து தாயினுடைய குரல் என்று சொல்லக்கூடியது, கண்ணா இதோ வந்துட்டேன்டான்னா அந்த குழந்தை அழுகையை நிறுத்திடும். அம்மாவினுடைய குரல் மட்டும் அவ்வளவு பரிசமாக அந்த குழந்தைக்கு தெரியும். அது மாதிரி முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய். அந்த எம்பிராட்டி சிவபெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய உமாதேவியார் பார்வதி அம்மையார் எப்படி இன்னருளை வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து அருளை தருகிறாளோ, அதுபோல இந்த மழை என்று சொல்லக்கூடிய மேகராஜன் சீக்கிரமாக வந்து மழை பொழிதால் நாமும் என்ன மார்கழி மாதத்தில் எளிமையான முறையில் நீராடலாம். எல்லா குளமும் காய்ச்சிருந்தா நீராட முடியுமா? ஆறுகள் காய்ந்திருந்தால் நீராட முடியுமா? குடிப்பதற்கே தண்ணி இல்லைன்னா நீராட முடியுமா? முடியாது இல்லையா? பாவை நோன்பு என்று சொல்லக்கூடியது நீராடுவது மிக முக்கியம். அதுவும் எப்போ? விடியற் காலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடுவது ரொம்ப முக்கியம். அதை தான் முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொடியாய் மலை ஏலோர் எம்பாவாய் என்று சொல்லி எந்த பாடலை முடிக்கிறார்? 16வது பாடலை முடிக்கின்றார் மாணிக்கவாசக பெருமான். அப்படி 16வது பாடல் நிறைவடைந்தது. நாம் இப்போ திரு பாவை என்று சொல்லக்கூடிய திருப்பாவைக்கு செல்லுகிறோம். இறைவனுடைய கருணையினால் திருப்பாவை என்று சொல்லக்கூடியதில் நாம் நேற்றைய தினம் வரைக்கும் 12வது பாடலை சிந்தித்தோம். இன்றைய தினத்தில் 13வது பாடல். புல்லின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்தி தமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதறிய கண்ணுக்கினியாய் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். அருமையான பாட்டு. என்ன சொல்றால, இந்த
பகாசூரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன். அந்த பகாசூரனாக இருக்கக்கூடியவன் என்ன பண்ணானா, இறைவனை கொல்லும் பொருட்டு கம்சன் ஏவி விட்டுட்டான். அப்படி கம்சன் ஏவி விட்டதற்கு பிறகு அவனை கொல்லும் பொருட்டு இந்த பகாசூரன் வாயை பிளந்து கொண்டு பறவையினுடைய வடிவத்தை எடுத்துட்டு, அதான் புல்லின், அவர் சொல்லுகிற பொழுது புல்லின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை, என்ன பல அரக்கர்களை கம்சன் அனுப்பி வச்சான். ஒருத்தரா 2 பேரான்னு சொல்ல முடியாது. அப்போ அவன் பறவையினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த பகாசூரன் என்று சொல்லக்கூடியவன் வரானாம். வாயை பிளந்து கொண்டு வருகிற பொழுது அவன் வாயை பிளந்து எரிந்து கொடிய அரக்கனாகிய அவனை கொன்றார் பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராவணன் என்று சொல்லக்கூடிய 10 தலை. யாருக்கு? ராவணனுக்கு 10 தலை. கிள்ளி கலைந்தானை கீர்த்திதமை பாடியோம். என்ன சொல்றாங்க? பாடி போய். அப்போ ராமபெருமானுடைய நாமத்தை 10 தலை, அந்த 10 தலையையும் ஒரே பானம், ராமபானம் என்று சொல்லக்கூடியதனால் அவனை அழிச்சிட்டார். அதை விட இன்னொரு சிறப்பு, சிவபெருமானிடத்தில் 1000 ஆண்டு காலம் தவம் செய்து ஆத்மலிங்கம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய இதயத்தையே லிங்கமாக்கி வந்த ஒருவன் ராவணன். அவன் அவ்வளவு எளிதாகலாம் அழிச்சிட முடியுமானா முடியாது. இன்னொன்று, இசையில் வல்லமை, இறைவனையே உருகச் செய்தவன். எதை? மேருமலை என்று சொல்லக்கூடியதை பாடலினால் பாடி உருகச் செய்தவன். அப்பேற்பட்ட பேர் அருளன். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிற பொழுது திருநீற்று பதிகத்தில் ராவணன் மேலது நீருன்னு சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ராவணன் செய்த தவத்தை காட்டிலும் நீர் அணிவது மேல். இவன் ஒரு சிவ பக்தன். அப்படிப்பட்ட ராவணனுடைய தலையை 10 தலையை அறுத்து தள்ளிய ராமபெருமானுடைய, கிள்ளி எறிந்த ராமபெருமானுடைய திருவடியை பாட வேண்டும். அப்படின்னா எவ்வளவு சிறப்பு பாருங்க. அப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், அப்படிப்பட்ட அரக்கனாகி இருக்கக்கூடிய ராவனுடைய தலைகளை 10னையும் அறுத்து அழித்தவன் அவனுடைய வீர புகழை பாடிக்கொண்டு, அப்ப ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு எல்லாரும் புறப்பட்டாங்க. அப்படி ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு எல்லோரும் புறப்பட்டு எங்க போயிட்டாங்க? பாவை நோன்பு எங்கு ஆரம்பிப்பார்களோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இன்னும் இந்த உள்ள இருக்கிற படுத்து உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண் எழுந்து வருவாளான்னு பார்த்தா வரல. இன்னும் எழுந்து வருவாளான்னு பார்த்தா வரல. சரி, என்ன செய்வது அப்படின்னு பார்த்து கீர்த்திதமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார். எல்லாரும் வந்துட்டா. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிச்சு. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த வெள்ளி என்று சொல்லக்கூடியது நடு உச்சிக்கு வந்துட்டுது. அப்பன்னா வெள்ளி முளைக்கிற நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எப்போ முளைக்கும்? கிட்டத்தட்ட 3 மணியிலிருந்து விடியற் காத்தால எப்போ முளைக்கும்? வெள்ளி முளைக்கிறன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைமிங் என்று சொல்லக்கூடியது முளைச்சிச்சு. இப்போ வெள்ளியும் என்ன ஆயிடுச்சு? சூரியனுடைய உதயம் பட்டு வியாழன் உறங்கி போச்சு. இப்போ பொழுது விடிஞ்சா வெள்ளிக்கிழமைன்னா இப்போ வியாழன் உறங்கி போச்சு. அந்த வெள்ளியும் முளைத்து விட்டது. ஆனால் நீ எழுந்து வந்து நீராடுவாய்னு பார்த்தா எல்லா பெண்களும் எழுந்து வந்தாச்சு. அவரவர்கள் பாவை நோன்புக்காக குளிக்க போகும்போதே என்ன சொல்கிறாங்களா? ராம 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 ராமான்னு சொல்லிகிட்டே போகிறாங்க. கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே போகிறாங்க. கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லிகிட்டே போகிறாங்க. நாராயணா நாராயணா நாராயணான்னு பாராயணம் செய்து கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த பெண் உறக்கத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பற்று இறைவன் பால் வைக்காம இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாள். அதனால சொல்றா, வெள்ளி எழுந்து வியாழனும் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான், புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணி நாய். அப்பனா என்ன அர்த்தம்? அம்மா பெண்ணே, நீ இறைவன் பால் வைத்திருக்கக்கூடிய பக்தி என்று சொல்லக்கூடியது சிறப்பு. ஆனால் நேற்றைக்கு வந்து உங்களை நான் எழுப்புவேன்னு சொல்லிட்டு
விடிவள்ளி தோன்றிவிட்டது, வியாழன் மறைந்து விட்டது, பறவைகள் ஒலிக்கின்றது, மலர் போன்ற அழகிய ரேகை பொருந்திய விழி உடையவளே, அழகிய விழி உடையவளே, பாவையே இந்த நன்னாளில் அங்க சொல்லுகிற பொழுது என்ன சொல்ற? பள்ளி கிடத்தியே கல்ல குளிர குடைந்து நீராடாதே. குள்ள என்ன சொல்றாங்க? இந்த நீர் போன உடனே மேலே இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே பனி விழுந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்குமா. ஆனால் கீழே இருக்கக்கூடிய தண்ணி எப்படி இருக்குமா? சூடாக இருக்குமா. அப்போது இந்த கையால் குடைஞ்சிட்டோன்னா கீழே இருக்கிற தண்ணி மேலேயும் மேலே இருக்கிற தண்ணி கீழேயும் போயிடும். போன உடனே என்ன ஆகுமா? இந்த உடம்புக்கு தேவையான தட்பவெப்பம்னு சொல்லுவேன் இல்லையா, அதுக்கு ஏற்றார் போல அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீர் மாறிவிடுமா. அதனால் இங்கே சொல்லுகிறாள், குடைந்து நீராடாதே. அப்படி நீராடாம இன்னும் பள்ளியே கிடத்தியே, இன்னுமா உன்னுடைய உறக்கம்? பாவாய் நீ நன்னாளால், இந்த நாள் போன இதுக்கப்புறம் மார்கழி வருமா? எத்தனை நாள் இருக்குது? 2 நாள் தான் இருக்குது. இந்த வருடத்தினுடைய மார்கழி இன்னைக்கு முடிஞ்சு போச்சேன்னா இன்னும் எத்தனை நாள் இருக்கு? நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, நாளன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நாளை மறுதணும், இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எதுக்கு? மார்கழி முடிவதற்கு. இப்போ அப்புறம் இன்னைக்கு என்ன தேதி? 27. இன்னைக்கு 27ஆ 28ஆ? 27 இன்னைக்கு. அப்போ மார்கழி பிறந்து 27 நாள் கடகடன் போயாச்சு. அப்போ சொல்லுகிற பொழுது சொல்ற, பாவாய் நீ நன்னாளால். இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்கக்கூடிய திருவருள், பிரம்மாவினுடைய திருவருள், காக்கும் கடவுள் திருமாலுடைய திருவருள், அஷ்டலட்சுமியின் திருவருள், சரஸ்வதியினுடைய திருவருள், சிவபெருமானுடைய திருவருள், பார்வதி அம்மையாருடைய திருவருள், 33 தேவர்களுடைய திருவருள், சித்தர்கள் ஞானிகள் யோகிகளினுடைய திருவருள், இவ்வளவும் கிடைக்கக்கூடிய புண்ணிய மாதமாக இருக்கக்கூடிய நாளை விட்டுவிட்டால் மீண்டும் அடுத்த ஆண்டு காலம் வரைக்கும் காத்துருக்கணும். அதனால சீக்கிரமாக கள்ளம் தவிர்த்து என்ன பண்ற சொல்றார்? உன்னுடைய கள்ளத்தனத்தை விட்டுவிடு. கள்ளத்தனம்னா என்ன அர்த்தம்? இருப்பா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன். இந்த குழந்தைங்கள போய் நம்ம எழுப்புவோம், அம்மா ஒரு 5 நிமிஷம் இருமா. ஏய் மணி 6 ஆச்சு, 5 ஆச்சு, அப்புறம் 6 5 ஆச்சு, 6 10, இன்னும் 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம், அரை மணி நேரம் போகும். அப்புறமா தான் அந்த குழந்தைங்க எழுந்திருப்பாங்க. அது மாதிரி உன் கள்ளத்தனத்தை சில பேர் எழுப்புகிற பொழுது தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. உண்மையாக தூங்குறவங்கள எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது இல்லையா? அதனால் அங்கே சொல்கிறா, கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். அதனால் சீக்கிரமாக எழுந்து வந்து என்ன பண்ண? எழுந்து வந்து நீரை குடைந்து நீராடாமல் கிடக்க வேண்டாம், கிடக்கின்றாயே அப்படின்னு சொல்லி 13வது பாடலை நிறைவு செய்கின்றார். அவருடைய 13வது பாடலை நிறைவு செய்த பிறகு 14வது பாடல், உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவற தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் ஞானத்தாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய். இங்க சொல்லி முடிக்கிறார். முடிச்ச அடுத்து என்ன சொல்றான்னா, உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய குளம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அந்த குளத்தில் இருக்கக்கூடியது ஆம்பல் என்று சொல்லக்கூடிய ஒன்று, தாமரை என்பது ஒன்று, ரெண்டுமே இருக்கு. அப்ப 2 பூக்கள்ல சூரியனை கண்டு மலரக்கூடிய தாமரை மலரப்போகிறது, சந்திரனை கண்டு மலரக்கூடிய ஆம்பல் என்று சொல்லக்கூடியது வாயை மூடிக்கொள்ளுகிற. சூரியனை பார்த்த உடனே அது என்ன பண்ணும்? மறுபடியும் மூடிக்கும்.
அந்த ஆம்பல் என்று சொல்லக்கூடியது அப்படி மூடிக்கும். அதனால் அது செய்ய இருக்கிறது. அதனால் சீக்கிரமாக எழுந்து வா. ஒரு வார்த்தை. இன்னொன்று செங்கல் பொடி. அது என்ன செங்கல் பொடி? எல்லாரும் பல்லு தேய்க்கிறதுக்கு நினைக்க வேணாம். என்ன பண்ணாங்க, செங்கல் என்ன கலரில் இருக்குமோ, செங்கல் பொடியை தூள் செய்தால் என்ன கலர் இருக்குமோ அது போன்ற காவி உடையை உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் கோயிலுக்கு வந்துட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய கோயிலுக்கு வருவதற்காக முந்தி வந்து உங்களை எழுப்புவேன் என்று வாயால் வெறும் பேச்சு பேசின நங்கையே, எழுந்திரு, வெக்கம் இல்லாதவளே, நாவின் நீச்சை உடையவளே, உங்கள் வீட்டு புழக்கடை தோட்டத்தில் உள்ள குளத்தில் செங்கழு நீர் பூக்கள் பூத்தன, ஆம்பல் மலர் இதழ் வாய் குவித்தன, காவி உடை உடுத்தியவரும் வெண்மை உடைய பற்களை உடையவரும். காவி உடைய உடுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார்? அவங்க சிவடியாரும் பக்தர்கள். என்ன பண்ணுவாங்க, நாராயணனுடைய அடியார்களும் காவி உடை உடுத்துவாங்க. அப்படி காவி உடையை உடுத்திவிட்டு திருமாலுடைய திருவருளை பெறுவதற்கு கோயிலை வந்து திறந்து அவனுடைய இன்னருளை பெறுவதற்காக ஆண்களே எழுந்து வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுக்கு, கோயிலை திறப்பதற்கு வந்துட்டாங்க. ஆனால் பாவை நோன்பு என்று சொல்லக்கூடியது இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்து இன்னும் எழுந்து வந்து என்ன திறக்கலை, கதவை திறக்கலை. அதனால் காவி உடை உடுத்தவரும் வெண்மை உடைய பற்களும் உடையவருமாக தவச்சீலர்கள். என பூஜை செய்வது நம்மால முடியாது. ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்கே நமக்கெல்லாம் அவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தினமும் பூஜை பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போது அவர்கள்லாம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் தவம் செய்திருக்கிறாங்க. ஏன், அந்த இறைவனுடைய திருமேனியை தொடுவதற்கு. எல்லாராலையும் போய் தொட முடியுமான்னா தொட முடியாது. ஆனால் இப்போவும் என்ன பண்ணுறாங்க, சிவன் கோயிலுக்கு போனாங்கன்னா நந்தியை ஒரு காது அடைச்சிட்டு ஒரு காதில் ரகசியத்தை சொல்வாங்க. இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலை தொடலாமான்னு ஒரு கேள்வி. தொடக்கூடாதுன்றது தான் நியதி. சிலையை தொடலாமான்னா தொடக்கூடாது என்பது தான் அங்கே சொல்லக்கூடியது. ஏன், கற்சிலைக்கும் உயிர் உண்டு. கற்சிலைக்கும் என்ன உண்டு, உயிர் உண்டு. ஆனால் அந்த சிலை என்று சொல்லக்கூடிய இறைவன் வந்து தவத்தில் இருப்பார், மோனத்தில் இருப்பார். அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க தெரிஞ்சவங்களே கூட இருக்கலாம். ஆனால் பின்பக்கம் வந்து திடீர்னு நம்மளை தொட்டாங்கன்னா, ஏங்க சொல்லிட்டு தொடக்கூடாதா, ஒரு கேள்வி கேட்போம். எல்லாருமே என்ன சொல்லுவோம், ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்வாங்க. இந்த உடம்பு ஒரு சிலிர்க்கும் அல்லவா, கூச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும் அல்லவா, அதுபோல கற்சிலைக்கும் கூச்சம் வரும். அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவம் கலைக்கப்படும். அதனால தான் கோயில் திறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மணி அடிச்சுட்டு தான் சுவாமியை உள்ள கருவறையை ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண மாட்டாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க, கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த மணி அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கருவறை திறப்பாங்க. திறந்து உள்ளே போகிற பொழுது இறை நாமத்தை சொல்லி கொண்டதற்கு பிறகுதான் அந்த இறைவனுக்கு அபிஷேகத்தையே ஆரம்பிப்பாங்க. அது எதற்காகன்னா, இறைவா இன்று பொழுது விடிந்து விட்டது, அதனால் மணியை ஒழித்து விட்டோம். அப்படி மணியை ஒழித்து விட்ட பிறகு உன் திருமேனியை தொடுவதற்கு உன்னிடத்தில் அனுமதி பெறுகிறோம். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் தொடுவாங்க. ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த நவகிரகத்துக்கு விளக்கேற்றினா கூட பாதத்தில் தான் விளக்கேற்றுறோன்றோம். அது பத்தி வேட்டியெல்லாம் சில இடத்துல எரிஞ்சிட்ருக்கும். அந்த மாதிரி தான் விளக்கேற்றுறோம். விளக்கு ஏற்றுவதற்கென்று ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க, அங்கே விளக்கேற்றணும். நீங்கள் எந்த கடவுளுக்கு விளக்கேற்றுவதாக இருந்தாலும் அந்த இடத்துல ஏற்றிக்கொள்ளலாம். மனசில் நினச்சா போதும் அந்த கடவுளை, மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக தேவை இருக்காது. அதனால தான் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறாங்க, என்னது, முந்தி வந்து எங்களை எழுப்புவேன் என்று வாயால் வெறும் பேச்சு பேசின நங்கையே, எழுந்திரு, வெக்கம் இல்லாதவளாக இருக்கின்றாயே, நாவின் நீச்சை உடையவளே, உங்கள் வீட்டு புழக்கடை தோட்டத்தில் உள்ள குளத்திலில் செங்கழுநீர் பூக்கள், தாமரை பூக்க தொடங்கிவிட்டது, ஆம்பல் வாய் மூடிய தொடங்கிவிட்டது. அதனால
காவி உடை உடுத்தியவர்களும் பற்கள் என்று சொல்லக்கூடிய வெண்பற்கள் முத்து போன்ற பற்களை உடையவர்களுமாக இருக்கக்கூடிய தவசீலர்கள், அந்த சிவாச்சாரியார்களும் பட்டாச்சாரியார்களும் கோயில் நடை திறப்பதற்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள். நடை திறப்பதற்கு முன்னதாகவே நாம் நீராடுவதாக பேச்சு. ஆனால் இப்போ நீராடுவதற்கு இன்னும் நீ வரல. அது மட்டும் இல்லை, தங்கள் திருக்கோயிலை திறக்க சென்று விட்ட பிறகு சங்கும் சக்கரமும் ஏந்திய நீண்ட திருக்கை உடைய தாமரை கண்களை உடைய பெருமான் பார்க்கடல்ல பைய துயில்கின்ற பரமனடி பாடி முதல்ல பாடினால் இல்லையா ஆண்டாள் பிராட்டியார். அப்படிப்பட்ட பார்க்கடல்ல துயில்கின்றன்னு தான் சொல்லியிருக்கா. தூங்குற மாதிரி இறைவன் இருப்பாராம். ஆனால் தூங்குறாரா? தூங்க மாட்டார். என்னென்னா, பீஷ்மர்கிட்ட துரியோதனன் கேட்டான், தாத்தா நான் யுத்தத்தில் வெற்றி பெறனா என்ன செய்யலாம்? பகவான் எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம்தான் வெற்றி வரும். நீ போய் பகவானை உன் பக்கம் கூப்பிடு. தாத்தா நான் கூப்பிட்டா அந்த இடையம் வருவானா? ஏண்டா கடவுள்கிட்ட போய் ஜாதி பிரச்சனையே காட்டுறதா? கடவுள் யார் கூப்பிட்டாலும் வருவார்ரா. கடவுள் யார் கூப்பிட்டாலும் வருவார் அப்படின்னார். அப்படியா? சரி. நேராக இங்கிருந்து புறப்பட்டான் துரியோதனன். போன உடனே அந்த துவாரகையினுடைய வாசற்படியில் 2 காவலர்கள் இருந்தாங்க. அந்த இடையன் மடையன் திருட்டு கிருஷ்ணன் இருக்கிறானா? 32 தட்டி கையில் கொடுத்துருவோம். ஒழுங்கா பேசு. எங்கள் நாட்டுக்கே வந்து எங்கள் ராஜாவை பார்த்து எங்கள் முன்னாடியே இடையன் மடையன் திருட்டு கிருஷ்ணன் இருக்கிறானா அப்படி சொன்னா விடுவானே? இங்கே நில்லு. அதுக்கு அடுத்து அர்ஜுனர் நினைச்சார் மனசில். அர்ஜுனர் வரார். பகவான் எம்பெருமான் எங்கள் மட்டுமல்ல, உலகத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய மும்மூர்த்திகளில் ஒருவராக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை மைத்துனர் இருக்கின்றாரா அப்படி கேட்டார். அப்போ பகவான் என்ன பண்ணுகிறாரு? எல்லா சேரையும் தூக்கிட்டார், படுத்துட்டார். தலைமாட்டில் ஒரு சேரு, கால் மாட்டில் ஒரு சேர், 2 சேர் தான் போட வச்சுக்கிறார். இப்போ நேராக அர்ஜுனர் இப்போ என்ன பண்ணிட்டாரு? அர்ஜுனருக்கு முன்னாடி துரியோதனை வந்திருக்கான் இல்லையா? இப்போ ஒழுங்கு மரியாதையாக பேசலைன்னா இவனுங்க உள்ளே விட மாட்டாங்கன்னு பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர் இருக்கிறாரா அப்படின்னா போய் தொலை இருக்கார் அப்படின்னு அமுச்சு வச்சாங்க. போனவன் பார்த்தான். போயும் இடையன் கடைஞ்ச வெண்ணைக்கு 1000 பொய்யை சொன்னவன் அவன் காலடியில் நான் அமருவதான்னு தலைமாட்டில் உட்காந்துட்டான். அர்ஜுன பெருமான் அதுக்கு அடுத்து தான் வந்தார். வந்தவர் பகவானை கேட்டார். காவலர்கள் சொன்னாங்க, சுவாமி உங்களுக்காக தான் பகவான் காத்துண்டிருக்கார், நீங்கள் போங்கோன்னார். பாவிகளுக்கு கிடைக்காத பாதம் அடியனுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாதத்தில் உட்கார்ந்தார். அதனால தான் செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடத்தி எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாயை காண்பேனோன்னார் குலசேகர ஆழ்வார். அப்பேற்பட்ட வாசப்படியாய் இருக்கணும்னார். எல்லாரும் கேட்டாங்க, என்ன சுவாமி வாசப்படியாக இருக்கணும்னு போய் கேட்குறீங்களான்னார். இல்லை, தினமும் இந்த திருவேங்கட மலையில் நான் வாசப்படியாக இருந்தால் 12 மணி வரைக்கும் சேவை சாதிச்சுட்டு 12 மணிக்கு மேலே அவருக்கு அலுமேல் மங்காபுரம் என்று சொல்லக்கூடிய தன் மனைவியை பார்ப்பதற்காக வரும்பொழுது அந்த பகவானுடைய திருவடி இருக்கே, அது இது தாண்டி போகிற பொழுது அந்த வாசற்படி என்று சொல்லக்கூடியதில் அப்படி ஒரு கால் வச்சார்னா அவர் பாதம் படமாட்டாதா என்னுடைய முதுகு மேலேயோ மார்மீதோ அப்படின்னு சொன்னார் குலசேகர ஆழ்வார். அது மாதிரி இங்க அர்ஜுனன் என்ன பண்ணான்? கால் மாட்டில் உட்கார்ந்தான். கால் மாட்டில் உட்கார்ந்த உடனே பார்த்தார், ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா, இலங்கை என்னும் காவல் மாநகரை இடித்த வருத்தமோ ராவநாதிகளை அழித்த வருத்தமோன்னு பாட ஆரம்பிச்சார். அப்பயும் எழுந்திருக்கல. இந்த நான் முன்னே சொன்னல, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. இப்போ என்னன்னா, முதல்ல வந்தது துரியோதனன், 2வது வந்தது தான் அர்ஜுனன். இப்போ எழுந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கார் பகவான். அந்த நேரம் பார்த்து பாவிகளுக்கு கிடைக்காதுன்னு அப்படி பாதத்தை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டார் அர்ஜுனர். அர்ஜுனா அர்ஜுனா விட்டுடு விட்டுடு விட்டுடுன்னார். ஏற்கனவே இருந்த ஒரே ஒரு தங்கச்சி, அவளை கூட உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், என்னடாப்பா இப்போ போய் காலை பிடிக்கிறியேன்னார்.
கிருஷ்ணா, மகாபாரத யுத்தம் வருது, அதுக்கு உங்களை எங்கள் பக்கம் அழைப்பதற்காக அண்ணா அமுச்சு வச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருந்திருக்கணும் அர்ஜுனன். ஆனால் நான் அதை முதல்ல அதை சொல்லலை. எனக்கு முன்னாடியே துரியோதன அண்ணா வந்துட்டார்ன்ட்டான். துரியோதனா, மருமகனே துரியோதனா, நீ எப்போ வந்தேன்னார். இந்த கிருஷ்ணங்கிறானே, நான் வந்தது அவனுக்கு தெரியாதான், நான் உட்கார்ந்தது அவனுக்கு தெரியாதான். என்னம்மா நாடகம் ஆடுறான் பாருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமாம், என்னை பார்க்க வந்திருக்கு. எங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை, வந்தவர்களுக்கு வாழ்வு, வராதவர்களுக்கு சாவு அப்படின்னா. அப்போ சொன்னார், நான் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு தூங்குவேன், சண்டெல்லாம் போட மாட்டேன், நான் ஒரு பக்கம் நிற்கிறேன், ஒரு அக்ரோனி சேனை ஒரு பக்கம் நிற்க வைக்கிறேன்னார். அப்போ தான் பார்த்தார். அர்ஜுனன் முதல்ல பார்த்ததுனால அர்ஜுனன் எடுத்தது போக துரியோதனா உனக்குன்னார். கிருஷ்ணா, இந்த பார்த்தனுக்கு நீ சாரதியாக இரு. உலகத்தில் 56 தேசத்து ராஜாக்கள் வந்தாலும் சரி, முப்பெரும் தேவியர் வந்தாலும் சரி, மும்மூர்த்திகள் வந்தாலும் சரி, அந்த 33 கோடி தேவர் வந்தாலும் சரி, ஒரு வினாடியில் அவர்களை நான் வென்று விடுவேன்னார். ஒரு வினாடியில் நான் வென்றுடுவேன்னார். அதுதான் பார்த்தனுக்கு சாரதியானார். அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறாங்க என்னென்னு, இறைவனுடைய கருணையினால அந்த இறைவன் எப்படிப்பட்டவரா, எங்களை முன்னம் எழுப்புவாய் என்று பேசும் நங்காய் எழுந்திரான் ஞானத்தாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய். அப்பனா என்ன அர்த்தம்? அந்த கண்ணானை அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரை போன்ற விழி உடையவள், கருணை போன்று இருக்கக்கூடியவர். என்ன, தூங்குறவர் கிடையாதவர். பார்க்கடல்ல துயில்கின்றது போல என்ன பண்றாரா, நடிக்கக்கூடிய பெருமான். அப்படிப்பட்ட தாமரை போன்ற விழி இருக்குவதனால தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காராம், சதா சர்வகாலம் யார் கோவிந்தா கோவிந்தா என்று அழைப்பார்களோ என்பதற்காக காத்து கொண்டு இருக்கின்றாராம் அந்த பகவான். அதனால ஓடி வந்து இன்னருள் என்று சொல்லக்கூடியதை தருவதற்காகவே காத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான். அவனை பாடாமல், அவனுக்காக நாம பாவை நோன்பு இருப்பதற்காக சீக்கிரமாக வந்து நீராடாமல் இன்னும் நீ எழுந்திருக்காமல் இருக்கின்றாயே, சீக்கிரம் எழுந்து வா என்று சொல்லி ஆண்டாள் இந்த 14வது பாடலை நிறைவு செய்கின்றாள். நாளைய தினத்தில் 15வது பாடலோடு உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்க வேண்டும் என்று கூறி வேண்டிக் கொண்டு, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றியே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். நன்றி, வணக்கம். கோடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு பாம்பெரும் சன்மானும் நாடும் புகழும் பசியினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்புவிவே பாடகமே என்றனைய பல்கலும் பாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு முடனை பெய்து முழங்கை வழியே வர கூடியிருந்து குளிந்தேலோர் எம்பாவாய். அதே பாட்டு. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானும் நாடும் புகழும் பசியினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்காலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு முடனை பெய்து முழங்கை வழி சோர கூடியிருந்து குடிந்தேலோர் எம்பாவாய். கோபிகாரமண கோவிந்தா கோவிந்தா ராதாரமண கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேய வரத கோவிந்தா கோவிந்தா.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.